வெல்கம் டு செம்பாவின் வீடு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, முடக்கத்தான் இலையை வச்சு ஒரு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள அனைத்து விதமான வலிகளையும் போக்கக்கூடிய ஒரு கஷாயம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டங்கள்லாம் இது ஈஸியாக கிடைக்கும். கிராமப்புறங்களில் எங்கே பார்த்தாலும் இந்த இலை படர்ந்து கிடைக்கும். நம்மள காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா முடக்கத்தான் இலை, கீரை கடைகளில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழ்பிடிப்பு, கிரந்தி, கரப்பான், பாதத்தை பிடித்த வாதம், மலக்கட்டு போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்குது. இந்த முடக்கத்தான் இலையை கஷாயம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுடைய கால் வலி, உடம்பு வலி, கழுத்து வலி போன்ற எந்த விதமான வலிகளாக இருந்தாலும் உடனே போயிடும். அதே மாதிரி மாதவிடாய் அப்போ ஏற்படக்கூடிய வயிற்று வலியை போக்கும். இதை மாதத்துக்கு 2 முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில் வராது. கை கால்கள் முடங்கி போயிடாமல் இந்த கீரை நம்மளை பாதுகாக்குது. இந்த கீரையை வச்சு நம்ம எப்படி கஷாயம் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செம்பாவின் வீடியோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இலை. இந்த மாதிரி தான் முடக்கத்தான் இலையில செடியில் காய் இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து உங்கள் தோட்டங்களில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற இலையெல்லாம் தனியாக ஒன்றொன்னா எடுத்துக்கலாம். இப்போ கஷாயம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இலை ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 10-15 மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி, பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினவுடனே நம்ம முடக்கத்தான் இலையை நல்லா கழுவி அதில் போட்டுடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே அதில் சேர்த்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், தட்டி வச்சிருக்கிற பூண்டு, மஞ்சத்தூள், அடுத்து இஞ்ச தட்டி அதில் போட்டுருங்க. இந்த தண்ணி சுண்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ நல்லா கொதிச்சா போதும். நல்லா கொதிக்கும் போது அந்த இலையில முடக்கத்தான் இலையில இருக்கிற சத்தெல்லாம் உங்களுக்கு தண்ணியில இறங்கிரும். நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா வடிகட்டிருங்க. ஒரு வெதுவெதுன்னு இருக்கும் போதே கூட நீங்க வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம அந்த பூண்டு பல்லெல்லாம் உங்களுக்கு வடிகட்டிலேயே தங்கிரும் இல்லையா, அந்த பூண்டு பல்லை எடுத்து அதில் போட்டுக்கங்க. அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவை இல்லைன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுடலாம். இந்த கஷாயம் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கஷாயம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய உடம்பு வலி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.